ஐபிஎல் 2026 லீக் போட்டியில மே 9, 2026 அன்னைக்கு நடந்த மேட்ச்ல குஜராத் டைட்டன்ஸ் அணி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிராக ஒரு அசத்தலான ஆட்டத்தை வெளிப்படுத்தி 77 ரன்கள் வித்தியாசத்துல ஒரு பெரிய வெற்றியை பதிவு செஞ்சாங்க. ஜெய்ப்பூர்ல இருக்கிற சவாய் மான்சிங் ஸ்டேடியத்துல நடந்த இந்த மேட்ச்ல டைட்டன்ஸ் அணி ஒரு பெரிய இலக்கை நிர்ணயிக்க அவங்களோட பவுலர்கள் ராஜஸ்தான் அணியின் பேட்டிங் வரிசையை சிதறடிச்சாங்க. குஜராத் டைட்டன்ஸ் கேப்டன் சுப்மன் கில் முன்னின்று ஆடி அதிரடியா 84 ரன்கள் எடுக்க சாய் சுதர்சன் ஒரு முக்கியமான அரை சதத்தை அடிச்சு அவங்க அணியை 4 விக்கெட் இழப்புக்கு 229 ரன்கள்ங்கிற வலுவான ஸ்கோருக்கு கொண்டு போனாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி துரத்தலை ஆரம்பிச்சாலும் ஒருபோதும் பெரிய அளவுல வேகம் பிடிக்கல. அவங்க கடைசியா வெறும் 16.3 ஓவர்களிலேயே 152 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனாங்க. இந்த வெற்றி குஜராத் டைட்டன்ஸ் அணியின் நிலையை நல்லா வலுப்படுத்தி ஐபிஎல் 2026 புள்ளிப்பட்டியல்ல அவங்களை 2வது இடத்துக்கு உயர்த்திருச்சு. அதே சமயம் 4வது இடத்துல இருந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 5வது இடத்துக்கு சறுக்கிருச்சு. இது பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறுவதற்கான போட்டியை இன்னும் பரபரப்பாக்கி இருக்கு. குஜராத் டைட்டன்ஸ் அணி பேட்டிங் ரொம்பவே அதிரடியா இருந்துச்சு. ஆனாலும் அதை கட்டுக்கோப்பா வச்சிருந்தாங்க. கில் அடிச்ச அதிரடியான 84 ரன்கள், சாய் சுதர்சனின் 55 ரன்கள். இதுதான் அவங்க இன்னிங்ஸுக்கு ஒரு பலமான அடித்தளமா அமைஞ்சு ஒரு பெரிய ஸ்கோர் அடிக்க ரொம்பவே உதந்துச்சு. இந்த உத்வேகத்தை டைட்டன்ஸ் பவுலர்கள் நல்லா பயன்படுத்திக்கிட்டாங்க. ஆப்கானிஸ்தான் வீரர் ரஷித் கான் 4 விக்கெட்டுகளை அள்ளி அசத்தினார். வெஸ்ட் இண்டீஸ் ஆல்ரவுண்டர் ஜேசன் ஹோல்டரும் 3 முக்கியமான விக்கெட்டுகளை எடுத்து ராயல்ஸ் அணிக்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்தார். ஆனா டைட்டன்ஸ் அணிக்கு ஒரு சின்ன பின்னடைவும் ஏற்பட்டுச்சு. ஆல்ரவுண்டர் வாஷிங்டன் சுந்தர் 2 ஓவர் வீசி வெறும் 10 ரன்கள் மட்டுமே கொடுத்திருந்த நிலையில ராயல்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில மணிக்கட்டுல காயம் ஏற்பட்டு களத்தை விட்டு வெளியேறினார். சுந்தருக்கு டீம்ல ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்க முடிவு பண்ணியிருந்தாங்க. குறிப்பா 4வது இடத்துல பேட்டிங் ஆட வைக்கவும் திட்டமிட்டிருந்தாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு இந்த மேட்ச் எல்லா வகையிலும் ரொம்ப சவாலா அமைஞ்சது. அவங்களோட வழக்கமான கேப்டன் ரியான் பராக் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு எதிரா நடந்த போன மேட்ச்ல தொடை தசையில காயம்பட்டதுனால ஆடல. அதனால யசஸ்வி ஜெய்ஸ்வால் முதல் தடவையா தற்காலிக கேப்டனா பொறுப்பேத்துக்கிட்டாரு. ஜெய்ஸ்வால் 4 பந்துல 3 ரன் மட்டும் அடிச்சாரு. ஷிம்ரோன் ஹெட்மயரும் 7 பந்துல 6 ரன் தான் எடுத்தாரு. டைட்டன்ஸ் பவுலிங் ரொம்ப டைட்டா இருந்ததால ராயல்ஸ் பேட்ஸ்மேன்களால ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் அமைக்கவே முடியல. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில புதுசா வந்த பிரிஜேஷ் சர்மா 2026 ஐபிஎல் ஏலத்துல 30 லட்சம் ரூபாய்க்கு வாங்கப்பட்டாரு. மார்ச் 30ஆம் தேதி சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு எதிராக தான் அவர் ஐபிஎல்லேயே முதல் மேட்ச் விளையாடினாரு. இந்த மேட்ச்ல அவர் 47 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்தாரு. இந்த மேட்ச் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியோட 3வது வருடாந்திர பிங்க் பிராமிஸ் மேட்ச் ஆகும். ராஜஸ்தான் முழுக்க பெண்கள் தலைமையிலான மாற்றங்களை கொண்டு வரணும்னு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு முயற்சி இது. இதுக்காக அணி வீரர்கள் எல்லாரும் ஸ்பெஷலா வடிவமைக்கப்பட்ட பிங்க் ஜெர்சியில விளையாடினாங்க. ஐபிஎல் 2026 சீசன் மே 31ஆம் தேதி அகமதாபாத்ல இருக்க நரேந்திர மோடி ஸ்டேடியத்துல நடக்க போற ஃபைனலை நோக்கி போக்கிட்டு இருக்கு. இந்த மேட்சோட முடிவு பாயிண்ட்ஸ் டேபிள்ல பெரிய மாற்றத்தை உருவாக்கி பிளே ஆஃப் இடங்களுக்கான போட்டியை ரொம்பவே சூடாக்கி இருக்கு.